தரமற்ற மருந்து பாவனையால் பார்வையை இழந்த 17 பேருக்கு நட்டுக்கீடு என்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகிறது. ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 25 லட்சம் வரை வழங்க தீர்மானம், அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு என்பதுவே இங்கே இருக்கிற முக்கியமான செய்தி. தரமற்ற மருந்துகள் பாவனையில் நுவரெலியா அரசாங்க வைத்தியசாலையில் பார்வை இழப்புக்குள்ளான 17 பேருக்கும் நட்டுக்கீடு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அத்துடன் நாட்டுக்குள் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த தரப்பினருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்டுள்ள ஒரு சில நோயாளர்களுக்கு பார்வை இழக்கப்பட்டமையால் பாதிப்புற்றவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமிப்பதற்கு 2024 பிப்ரவரி 12 அன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலேயே இவ்வாறு அவர்களுக்கு தேவையான நஷ்டங்களை வழங்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்படுகிறது. எனவே சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்ததோடு இந்த குழுவால் இவ்விடயங்களை ஆராய்ந்து செலுத்த வேண்டிய இழப்பீட்டுத் தொகை பற்றி விதந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த விதந்துரைகளின் அடிப்படையில் சம்பவத்தால் பாதிப்புக்குள்ளாகிய 17 நோயாளர்களுக்கு இழப்பீடுகளை செலுத்துவதற்காக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதன்படி பார்வையிழந்த 12 நோயாளர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு செலுத்தவும், 2 நோயாளர்களுக்கு 7 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு செலுத்தவும், ஒரு நோயாளிக்கு 7 லட்சம் ரூபாவை இழப்பீடாக செலுத்தவும், 2 நோயாளிகளுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு செலுத்தவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு கூறுகிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரால் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. மருந்து விநியோக கட்டமைப்பை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய மருந்தக ஆய்வகம் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் மருந்து விநியோகம் தொடர்பில் கிடப்பில் போடப்பட்டிருந்த 2100 கோவைகளில் 1200 கோவைகள் குறித்து விசாரணைகள் நிறைவடைந்திருக்கின்றன என்ற கருத்தும் இதன் மூலம் வெளியாகியிருக்கிறது.